ஷஹானா தாவா நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நேற்று நம்ம வீடியோஸ்ல நம்ம அந்த வரைக்கும் படிச்சிருந்தோம் இல்லையா. ஒரு வீடியோஸ்க்கு மூணு மூணு இதுதான் ஒரு 3 சென்டென்ஸ் தான் சொல்ல முடியுது. எப்பவுமே நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா மூணு வார்த்தையா தான் நம்மளால சொல்ல முடியுது. ஏன் அப்படின்னா வீடியோட லென்த் ஜாஸ்தியா போயிருது. எழுதி போடுறதுனால கொஞ்சம் டைம் இதாகிறதுனால நான் இன்னைக்கு ஃபர்ஸ்டே உங்களுக்கு எழுதிட்டேன் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றதுக்காக. இன்ஷால்லா இன்னைக்கு அதோடைய பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம நேத்து படிச்சோம் இல்லையா, அதோடைய பார்ட் 2 இன்னைக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நேத்து நீ அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஒரு ஆணை பார்த்து சொல்றது. அந்த அன்டி அப்படின்னாலும் நீ அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா அன்டி அப்படிங்கிறது ஒரு பெண்ணை பார்த்து நீன்னு சொல்றது, அந்த அப்படின்னு ஒரு ஆணை பார்த்து நீன்னு சொல்றது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அன்டி அப்படின்னு இருக்கு. இது கத்தபு கூட சேரும் போது என்ன ஆகுது, நவுன் பிளஸ் வெர்ப். நவுன் என்ன, அன்டி அப்படிங்கிறது, அதாவது ஒரு பெயர்ச்சொல். வெர்ப் என்ன, வெர்ப்னா என்ன, வினைச்சொல். கத்தபு அப்படின்னா எழுதுதல், அது ஒரு வினைச்சொல். இது ரெண்டும் சேர்ந்தா கத்தபுத்தி அப்படின்னு மாறிடுது. சரிங்களா, கத்தபு கூட அன்டி சேரும் போது கத்தபுத்தி அப்படின்னு மாறிடுது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், நீ எழுதினாய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அன்டினா நீ இல்லையா, ஒரு பெண்ணை பார்த்து சொல்றப்ப நீ எழுதினாய் அப்படின்னு சொல்லி வந்துருது. வெறும் கத்தபுத்தி அப்படின்னாலும் நீ எழுதினாய் அப்படின்னு அர்த்தம். அன்டி கத்தபுத்தின்னு சேர்த்துனாலும் நீ எழுதினாய் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, நீங்க அன்டி சேர்த்தாம இருந்தால ஏற்கனவே இங்க என்ன ஆயிடுச்சு, கத்தபுத்தி அப்படின்னு மாறிடுச்சு இல்லையா. இதே மாதிரிதாங்க எல்லாத்துக்குமே. இது மட்டும் சொன்னாலும் இதே அர்த்தம் தான், இதோட சேர்த்து சொன்னாலும் இதே அர்த்தம் தான். சரிங்களா, அதே மாதிரி நம்ம 5 வேர்பு படிச்சோம் இல்லையா, பேசிக்கான 5 வேர்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோல சொல்லியிருப்பேன். அதாவது படித்தல், போதல், வருதல், சாப்பிடுதல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 5 வேர்பு நம்ம கத்தபோட சேர்த்து மற்ற கர, ஷரவ, அப்புறம் தஹப இதெல்லாம் படிச்சோம் இல்லையா, அக்கல இதெல்லாம் படிச்சோம். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி நீங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். பேட்டர்ன் மாறாது, நடுவுல வரக்கூடிய வேர்பு மட்டும்தான் வரும், அதாவது வினைச்சொல் மட்டும்தான் வரும். வினைச்சொல் இங்க என்னவா இருக்கு, கத்தபு அப்படிங்கிறது எழுதுதல்னு இருக்கு. இதே இந்த இடத்துல கர அப்படின்னா படித்தல் இல்லையா, அதை நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும், கர தி அப்படின்னா என்ன, நீ 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 படித்தாய் அப்படின்னு அர்த்தம். கர தி அப்படின்னா என்ன, நீ படித்தாய். இதே இங்க கத்தபன் இருக்கு. இப்போ இதை நம்ம கர அப்படின்னு மாத்தினோம்னா என்ன வந்துரும், அவன் படித்தான் அப்படின்னு சொல்லி வந்துரும். உங்களுக்கு புரியுதா, அதாவது இதுல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் வரும். ஆனா அந்த 3 வார்த்தை சொன்னேன் இல்லையா, ரூட் லெட்டர், அந்த 3 ரூட் லெட்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், வேர்பு சென்டென்ஸ்க்கு நம்ம மாத்துறோம். வேர்பு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா இந்த பேட்டர்ன் மாறாது, நடுவுல வரக்கூடிய அந்த வெர்பு மட்டும் மாறும். நம்ம என்ன பண்றோம், வினைச்சல் மாத்துறோம். இங்க எழுதுதல் வச்சு நம்ம படிக்கலாம். அடுத்து நம்ம படித்தல், சாப்பிடுதல் இதெல்லாம் தான் வெர்பு இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், அது மட்டும்தான் மாறும். ஆனா இது மாறக்கூடிய இங்க பேட்டர்ன் இருக்குல்ல, இதெல்லாம் மாறாது. சரிங்களா, இங்க கத்தபத் அப்படின்னு இருக்கு. கத்தபத் அப்படின்னா என்ன, அவள் எழுதினாள். அதாவது ஹியா அப்படின்னா என்ன, அவள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஹுவ அப்படின்னா என்ன, அவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹுவ என்ன ஆயிடுச்சு, கத்தபு கூட சேரும்போது கத்தப அப்படின்னு மாறிடுச்சு. இங்க ஹியா என்ன ஆயிடுச்சு, கத்தபு கூட சேரும்போது கத்தபத் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இது கத்தபத் அப்படின்னாலும் அவள் எழுதினாள் அப்படின்னு அர்த்தம். ஹிய கத்தபத் அப்படின்னாலும் அவள் எழுதினாள் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம கர அது கூட வச்சு நம்ம படிக்கும்போது கர தி அப்படின்னா என்ன, நீ படித்தாய். அப்புறம் கர அப்படின்னா அவன் படித்தான். இங்க கத்தபத்துன்னு இருக்கு. இங்க எப்படி வரும், கர அத் அப்படின்னு மாறும். சரிங்களா, கர அத் அப்படின்னா என்ன, அவள் படித்தாள். இப்ப உங்களுக்கு புரியுதா, இந்த லாஸ்ட்ல வர இத்து அடுத்து தி, இங்க பாக்கு பதில அங்க கர அப்படின்றது கர அப்படின்னு மாறும். இங்க கத்தபன் இருக்கிறது கத்தபன் மாறிச்சு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பேட்டர்ன் மாறாது, நடுவுல வரக்கூடிய வேர்பு மட்டும் மாறுது. புரியுதா உங்களுக்கு. இப்போ அன்டி கத்தபத்தினா என்ன, நீ எழுதினாய். ஹுவ கத்தப அப்படின்னா என்ன, அவன் எழுதினான். அடுத்து ஹிய கத்தபத் அப்படின்னா என்ன, அவள் எழுதினாள். கத்தபு கூட ஹிய சேரும்போது கத்தபத் அப்படின்னு மாறிடுது. அதே மாதிரி ஹுவ கூட கத்தபு சேரும்போது கத்தப அப்படின்னு மாறிடுது. அன்டி கூட கத்தபு சேரும்போது கத்தபுத்தி அப்படின்னு மாறிடுது. இதே மாதிரிதான் நான் முன்னாடி போட்ட வீடியோக்கும் சேம் அதே தான். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா நீங்களே கூட உருவாக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ தஹப அப்படின்னு படிச்சோம் இல்லையா, இப்ப நான் இதை அழிச்சிட்டு எழுதுறேன். இப்ப பாருங்க, நான் ஒரு வேர்டு மிஸ் பண்ணியிருந்தேன். அதாவது ஹூம், அவர்கள் மட்டும் எழுத மறந்துட்டு, அதனால இப்ப எழுதியிருக்கேன்.
ஹும் அப்படின்னா என்ன, அவர்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. அப்ப ஹும் அப்படின்னா அவர்கள், அது வந்து கத்தபு கூட சேரும்போது என்ன ஆயிடுது, கத்தபு அப்படின்னு மாறிடுது. கத்தப் அப்படின்னா எழுதுதல், அது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எழுதும் போது ஹும் கூட சேரும் போது அது எப்படி மாறிடுது, கத்தபு அப்படின்னு மாறிடுது. வெறும் கத்தபு அப்படின்னாலும் அவர்கள் எழுதினார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். இல்ல ஹும் கத்தபு அப்படின்னாலும் அவர்கள் எழுதினார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா. உங்களுக்கு இந்த கத்தபுங்கிற வார்த்தை கூட இது சேரும் போது இது இங்க மாறிடுச்சு பாத்தீங்களா, கத்தபு அப்படின்னு மாறிடுச்சு பாத்தீங்களா. இப்போ உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு நான் இப்ப பாருங்க நான் சொல்றேன். அதாவது கர அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம் இல்லையா, அதாவது கர அப்படின்னா படித்தல் இல்லையா. கர கர இங்க இங்கிலீஷ்ல வந்து கர அப்படின்னு எழுத முடியாதனால கரன்னு போட்டிருக்கேன். கர அப்படிங்கறதுதான் வந்து என்ன, படித்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இது கூட நீங்க எப்படி எழுதுவீங்க, இப்ப இங்க கத்தபூன்னு மாறிடுச்சு இல்லையா, இங்க எப்படி மாறும், கர உ அப்படின்னு மாறும். சரிங்களா. பேட்டர்ன் வந்து அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா வேர்ப் என்ன ஆகுது, வேர்பு மட்டும்தான் மாறுது. சரிங்களா. இங்க கத்தப் அப்படின்னா எழுதுதல், அதனால கத்தபு அப்படின்னு ஹும் கூட சேரும்போது மாறிடுச்சு. இதே ஹும் கூட கர படித்தல் இது சேரும்போது என்ன ஆயிரும், கர உ அப்படின்னா அவர்கள் படித்தார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்களுக்கு புரியுதா, ஈஸியா இருக்கா. இப்போ எப்படி மாறி இருக்கு உங்களுக்கு புரியுதா. இதே இந்த இடத்துல வந்து நம்ம அக்கல் அப்படின்னா என்ன, அக்கல் அப்படின்னா சாப்பிடுதல் அப்படின்னு சொல்லி படிச்சோம். இப்ப இந்த இடத்துல எப்படி மாறும், அக்கலு அப்படின்னு மாறிடும். அக்கலு அப்படின்னா அவர்கள் சாப்பிட்டார்கள். உங்களுக்கு புரியுதா. நான் 5 வேர்ப் வச்சு இப்படிதான் நம்ம சென்டென்ஸ் உருவாக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம ஸ்போக்கன் அரபிக் கோர்ஸ் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இருக்கீங்க, ஸ்போக்கன் அரபிக் கத்துக்கணும், அரபிக் லாங்குவேஜ் வந்து பேச தெரியல, இப்பதான் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனல்ல நீங்க ஈஸியா கத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா நான் சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதுக்கான விளக்கத்தையும் நான் கொடுப்பேன். உங்களுக்கு வந்து வேற என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இந்த அரபி சம்பந்தப்பட்ட எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம், அதுக்கான ஆன்சரும் நான் கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு தெளிவா அதுக்கான வீடியோவும் நான் போடுவேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு கர அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, நேற்றே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் அதை கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். கர அப்படிங்கறத வச்சு நீங்க ஒரு 2 வார்த்தை, அதாவது அனா கூட சேர்த்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கர அப்படிங்கிறது, கர கர அப்படின்னா என்ன, கர அப்படின்னா படித்தல். சரிங்களா. கர அதாவது அரபில படிச்சாதான் கரெக்டா இருக்கும். க ர சரிங்களா. இது என்ன, படித்தல். சரிங்களா. கர அப்படின்னா படித்தல். இப்போ இத வச்சு நம்ம இது எப்படி நம்ம எழுதணுமோ இதே மாதிரி பேட்டர்ன்ல இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒரு உங்களால முடிஞ்சது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணாதான் என்ன பண்ண முடியும், நீங்க வந்துட்டு நீங்களே வந்து ட்ரை பண்ணணும். நம்ம அடுத்து எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்க புரிஞ்சதை வச்சு நீங்களே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க சொல்லுங்க. அதுல வந்து சரியா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணணும். அது வச்சுதான் நம்ம அடிக்கடி வந்து நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ண உங்களாலேயே வந்து ஈஸியா பேசுறதுக்கு உங்களுக்கு கத்துக்க முடியும். இல்ல நீங்க வந்து கூச்சப்பட்டுக்கிட்டோ இல்ல நம்ம தப்பாயிருமோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளால வந்து கண்டிப்பா படிக்கவே முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அதனால எந்த தவறும் கிடையாது. தப்பு பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், சரிப்படுத்திக்க முடியும். அதனால எந்த தவறும் கிடையாது. அதனால ஆனா அது கூட வந்து நீங்க ஆனா அப்படின்னா நான் இல்லையா, அதை வச்சு நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஆனா கூட கர அப்படி சேர்ந்தா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டபுத்து அப்படின்னு படிச்சோம் இல்லையா, அதை வச்சு நீங்க இதை வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுல சரியா இருக்கா தப்பா இருக்கா நான் செக் பண்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ போடுறேன். நோபல் குயின் அப்படிங்கிற அவங்க ஐடியில இருந்து வந்து நம்ம கிட்ட ஒருத்தவங்க மீசான் ஸ்கேல் பத்தி கேட்டிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கான வீடியோ தான் அடுத்து நான் போட போறேன். உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. பிகினஸா இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.